ராமலிங்க வள்ளற் பெருமான். அவர் பிறந்தது 1823 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. சுபானு வருஷம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு திரு அவதாரம். அவங்க அம்மா பேர் சின்னம்மையார், அவங்க அப்பா பேர் ராமைய பிள்ளை. இந்த ராமையனுங்கிறது யாரு? மகாவிஷ்ணு ராமன். சின்னம்மான்னா என்ன அர்த்தம்? சின்னம்மானா மகாலட்சுமின்னு அர்த்தம், பெரியம்மான மூதேவின்னு அர்த்தம். முதல்ல பிறந்தவ மூதேவி, பின்னால பிறந்தவ ஸ்ரீதேவி. அவளுக்கு பெரியம்மைன்னு பேரு, இவளுக்கு சின்னம்மைன்னு பேர். சின்னம்மைனா மகாலட்சுமி. ராமைய பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் திருமாலுக்கும் திருமகளுக்கும் குழந்தையாய் பிறந்த மாதிரி வள்ளற் பெருமான் தோன்றினார். அதில் ஒரு வேடிக்கை, முதல் 5 தாரத்துக்கு அவங்க அப்பாவுக்கு குழந்தையே கிடையாது. 6ஆம் தாரம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினார், அந்த பொண்ணுக்கு சின்னம்மையார்னு பேர். இந்த 6ஆம் தாரத்து பொண்ணுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தன. சபாபதி பிள்ளை, பரசுராம பிள்ளை, சுந்தரத்தம்மாள், உண்ணாமலை அம்மாள், இதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ராமலிங்கம் வள்ளற் பெருமான் 5ஆவது பிள்ளையாக அவதாரம் பண்ணார். சித்திர நட்சத்திரம் 5ல் கேது, ஜாதகத்தில் 5ல் கேது இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஞானம். பூர்வ புண்ணியமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டு வந்தவர் வள்ளற் பெருமான் அப்படிங்கிறத அந்த ஜாதகம் காட்டிற்று. இந்த பெருமான் குழந்தையா இருக்கிற பொழுதே பல திருவிளையாடல்களை செய்தார். ஒரு முறை 5 மாத குழந்தை இடுப்பில் தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா சின்னம்மையார் சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. நடராஜருக்கு முன்னாலே அம்மாவும் குழந்தையும் நிற்கிறாங்க. இந்த குழந்தை இடுப்பில் இருக்குது. நடராஜருக்கு தீபாராதனை ஆயிற்று. நடராஜாவுக்கு பக்கத்தில் இந்த சிதம்பர ரகசியம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தீபாராதனை ஆயிற்று. இந்த குழந்தை சிரிச்சது. நம்மளும் தான் நடராஜா கோயிலுக்கு போகிறோம், நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்பர் சாமி சொல்றார். நடராஜா நம்ம பார்த்து சிரிக்கிறார். எப்படா வந்த, நல்லா இருக்கியா, பயணமெல்லாம் சௌக்கியமாக இருந்துச்சா கேட்குறாங்கல்ல, அது மாதிரி நடராஜா சிரிச்சபடி கேட்கிறார்னு திருநாவுக்கரசர் பாடினார். என்று வந்தா எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே, நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் சிரிக்கிறான். நம்மளை பார்த்து யாராவது சிரிச்சா பதிலுக்கு சிரிக்கணுமா வேண்டாமா? சிரிக்கணும். நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, சிரிக்கலாமா? சிரிச்சா மற்றவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5 மாத குழந்தை, 5 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 மாத குழந்தை அப்படியே சிரிச்சுது நடராஜாவை பார்த்து. ஏன் தெரியுமா சிரிச்சுது? இந்த சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்கிறாங்க. சிதம்பர ரகசியம்னா என்ன? ஊரநடிகள் ஒரு முறை அதை தெளிவுபடுத்தினார். சிதம்பர ரகசியம்னா என்ன? 5 பூதங்கள். காஞ்சிபுரத்திலே பெருமான் மண்ணாய் இருக்கிறார். அதனாலே காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகுதான் சாத்துவாங்க, அது மண்ணுக்கு அடையாளம். திருவானைக்காவலில் சிவலிங்கம் அப்புலிங்கம், கீழே இருந்து தண்ணீர் ஊறும், அது நீருக்கு அடையாளம். திருவண்ணாமலையிலே காலையில் 4 மணிக்கு போனால் கூட அனல் அடிக்கும். யாருக்கிட்ட? சிவலிங்க பெருமான்கிட்ட. அது அக்னியினுடைய அம்சம். திருக்காலத்திலே அந்த தீபம், சிவலிங்கத்துக்கு முன்னால் இருக்கிற தீபம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்? சிவலிங்கம் காற்று, அதனால ஆடுது. இப்போ 4 பூதம் ஆச்சா, 5ஆவது பூதம் என்ன? நம்முடைய ஆகாசம். ஆகாசத்தை பார்க்க முடியுமோ? முடியாது. ஆகாசம் போக போக போய்கிட்டே இருக்கும். நடராஜாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற வெளி இருக்க, அந்த வெளிதான் ஆகாசம். அதை பார்க்க முடியாது, அதனால அதை சிதம்பர ரகசியம் என்றார்கள். இதை இந்த குழந்தை உணர்ந்து கொண்டது. மோட்சம்னா என்னங்கிறீங்க? ரொம்ப பேர் நினைக்கிறான் அது எங்கேயோ இருக்கு, அங்கே ஊர்வசி இருப்பா, ரம்பை இருப்பா, திலோத்தமை இருப்பா, அங்கே அந்த யானை இருக்கும். என்ன யானை? ஐராவதம் இருக்கும், உச்சைஸ்வரவசர் ஒன்றும் இருக்காது. ஒளியும் வெளியும் தான் மோட்சம். ஸ்பேஸ் அண்ட் லைட். நான் முன்னையும் சொல்லியிருக்கிறேன். ஒளியும் வெளியும் எங்கே இருக்கோ அதுக்குத்தான் மோட்சம்னு பேர். மனசு நிம்மதியாக வெட்ட வெளியிலே ஒளியிலே எல்லாத்தையும் விட்டு விட்டு அமைதியாய் உட்கார்ந்து இருக்க பாருங்க, அதுக்குத்தான் மோட்சம்னு பேர்.
இதைத்தான் வள்ளற் பெருமான் எங்கே பார்த்தார்? நடராஜா கிட்ட 5 மாத்தையிலே பார்த்தார். இது பெரிய நிகழ்ச்சி, எல்லோராலும் போற்றத்தக்க நிகழ்ச்சி. அவர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முதல்ல முருக உபாசகராக இருப்பார், கந்தகோட்டத்தில் வழிபாடு. அதுக்கப்புறம் சிவபக்தராக இருப்பார், திருவொற்றியூர் வழிபாடு. அதுக்கப்புறம் நடராஜ பக்தராக மாறுவார், அது தில்லையில் வழிபாடு. கடைசியில் ஜோதியை வழிபட்டு அருட்பெருஞ்சோதி அன்பராவார், அது வடலூரில் செய்யப்பட்ட செய்கை. இந்த வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறியவர் வள்ளற் பெருமான். நிறைய சாதனைகள் செய்தவர் வள்ளற் பெருமான். சென்னையிலே 1825 இருந்து 1858 வரைக்கும் வாழ்ந்தார். வடலூர் பக்கத்தில் கருங்குழின்னு ஒரு ஊர், அங்கே 1858 இருந்து 9 வருஷம் 1867 வரைக்கும் வாழ்ந்தார். வடலூரிலே 1867 இருந்து 1870 வரைக்கும் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார். வடலூருக்கு பக்கத்திலே மேட்டுக்குப்பத்திலே 1870 இருந்து 1874 வரைக்கும் 4 ஆண்டுகள் வாழ்ந்தார். மொத்த வாழ்க்கை 51 ஆண்டுகள். திருவாசகம் தலைப்பு 51. சிவபுராணத்தில் தொடங்கி அச்சோப்பதிகம் முடிய திருவாசக தலைப்பு 51. பழைய காலத்திலே தமிழ் எழுத்துக்கள் அக்ஷரங்கள் 51. மதுரை மீனாட்சி கோயிலே அக்ஷரலிங்கம்னு சொல்லி 51 சிவலிங்கம் இருக்கும். அகர முதல் என ஒரிசை 51 அக்கரமும் என்பது திருப்புகள். கந்தர் அனுபூதி மந்திரம் 51 பாட்டு. வள்ளலார் வாழ்ந்த வாழ்க்கை 51 ஆண்டுகள். நான் இப்படி சிந்திக்கிறது, திருவாசகம் 51 தலைப்பு, வள்ளலார் 51 ஆண்டுகள். ஓ, திருவாசகம் ஒரு மனித வடிவம் எடுத்து நடந்து வந்தால் அது எப்படி இருக்கும்? அது ராமலிங்க வள்ளலார் மாதிரி இருக்கும். மாணிக்க வாசகர் அப்போ பாடின பாட்டை நம்ம ராமலிங்க சுவாமி இப்போ பாடினார். கிட்டத்தட்ட மாணிக்க வாசகர் காலம் 3ஆம் நூற்றாண்டு என்று ஒரு கட்சி உண்டு. 3ஆம் நூற்றாண்டிலே மாணிக்க வாசகர் பாடிய பாடலை 19ஆம் நூற்றாண்டிலே வள்ளற் பெருமான் பாடினார். சான்றோர்கள் சொன்னார்கள், திருவருட்பா என்பது திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு. திருவருட்பா இஸ் தி 19th century எடிஷன் ஆஃப் திருவாசகம். திருவருட்பாவையும் படித்து திருவாசகத்தையும் படித்த பெருமக்கள் அப்படி சொன்னார்கள். திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர் நம்முடைய வள்ளற் பெருமான். 1865 சன்மார்க்க சங்கத்தை உண்டாக்குறார். எல்லாரும் சேர்ந்து சேரவாரும் ஜெகத்தீரே என்று தாயுமானவர் சொன்ன மாதிரி சன்மார்க்க சங்கத்தில் இணைந்து சன்மார்க்க வழியில் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் 1867 சத்திய தருமசாலை தொடங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போடு. முதல்ல சோறு போடு, அப்புறம் கடவுளை பற்றி பேசு. சாப்பாடு வேணுமா இல்லையா? எல்லாருக்கும் சோறு போடு. அன்னைக்கு வச்ச அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சத்திய தருமசாலை அணையாத அடுப்பு. 1867 சாமி அந்த அடுப்பை மூட்டினார். சத்திய ஞான சபை 1872 தொடங்கினார். எல்லாருக்கும் ஞானம் கொடுப்பதற்கு சத்திய ஞான சபை. யாரெல்லாம் புலால் உண்ணாதவர்களோ அவர்கள்தான் சத்திய ஞான சபைக்குள் நுழையலாம். சத்திய ஞான சபை என்பது கொல்லா விரதம் குவலயம் எல்லாம் ஓங்கச் செய்வது. அதுக்கப்புறம் சித்தி வளாகத்திலே 1870 மேட்டுக்குப்பத்திலே சித்தி வளாகத்தை அமைத்து தான் சித்தி பெற்றார் வள்ளற் பெருமான். இவர் வாழ்க்கையை எப்படி பார்க்கலாம்? வழிபடு கடவுள் முருகன், வழிபடு குருநாதர் திருஞான சம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம், சித்திக்கும் ஞானத்துக்கும் உரிய நூல் திருமந்திரம். இந்த 4ஐயும் சேர்த்தா வள்ளலார் வாழ்க்கை. முருகன் தான் அவருக்கு ஆரம்ப காலத்தில் எல்லாம். வழிபடு கடவுள் யாரு? முருகன். நம்ம பின்னாலே அதை பார்க்க போகிறோம். குருநாதர் யாரு? 16,000 பாடல்கள் பாடிய திருஞான சம்பந்த பிள்ளையார். தமிழ் இயக்கத்தை உண்டு செய்த திருஞான சம்பந்த பிள்ளையார் தன்னை ஒரு தமிழன் என்றும் மிகச் சிறப்பாக தமிழ் பாடியவன் என்றும் தமிழ் விரகன் என்றும் அழைத்து கொண்ட திருஞான சம்பந்தர் தான் இவருக்கு குருநாதர். இவருக்கு ரொம்ப பிடித்தமான நூல் திருவாசகம், யோகத்துக்கு பிடித்தமான நூல் திருமந்திரம்.
5 மாத குழந்தை இப்படி இருந்தது. 6 மாத குழந்தை அப்போ அவங்க அப்பா காலமாயிட்டார். எல்லாரும் மருதூரில் இருந்து, பிறந்த ஊர் மருதூரில் இருந்து புறப்பட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. அந்த சென்னையில் 38 வீராசாமி பிள்ளை தெரு, 7 கிணறு, சென்னை. இதுதான் அவங்களுடைய முகவரி. அப்பா காலமாகி அம்மாவும் காலமாகி அவங்க அண்ணா சபாபதி பிள்ளை. இந்த சபாபதி பிள்ளை அங்கே இருக்கார் சென்னையில். அவருக்கு என்ன தொழில் தெரியுமோ? புராண பிரசங்கம். ஊராக போய் புராணங்களை நல்ல மக்களுக்கு நல்ல செய்திகளை நல்லவாறு சொல்லி நல்ல சம்பாத்தியம். ஆனால் அதிகமாக சம்பாதிக்க முடியாது, ஆனால் நல்லா நிறைவாக சம்பாதிக்கலாம். புராண பிரசங்கியார். ஊராக போய் புராணங்கள், கந்த புராணம், மகாபாரதம் எல்லாம் சொல்லக்கூடியவர், பெரிய புராணம் எல்லாம் சொல்லக்கூடியவர். இவரை கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார். ஒரு வாத்தியார், காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி பிள்ளைன்னு பேர், பெரிய வித்துவான் காஞ்சிபுரத்தில். அவர்கிட்ட கொண்டு போய் நம்ம ராமலிங்கத்தை சேர்த்தாங்க. அவர் கொஞ்ச காலம் பாடம் நடத்திவிட்டு அழகா சொன்னார், இவர் கல்லாது உணரவும் சொல்லாது உணர்த்தவும் வல்லவர். இவர் படிக்க வேண்டாம், தன்னால தெரியும். வெளியில சொல்ல வேண்டாம், இவர் பக்கத்தில் போய் நின்னாலே இவருடைய சிந்தனைகள் நமக்கு வரும். கல்லாது கற்றவர், சொல்லாது உணர்த்தக்கூடியவர், இது எல்லாம் அவருக்கு வரும். இப்படிப்பட்டவர் இவர். சுருக்கமாக சொன்னால் இறைவனுடைய அவதாரம். சரி, 9 வயசாச்சு. நம்ம ராமலிங்கத்துக்கு 9 வயசு. 9 வயசுல எங்கே இருக்கார்? சென்னையில் இருக்கார். சென்னையில் கந்தகோட்டம்னு ஒரு ஊர், ஒரு பகுதி. இப்போ பூக்கடை கந்தசாமி கோயில்னு சொல்கிறோம். நம்ம சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இந்த கந்தசாமி கோயில் அந்த காலத்தில் அமைக்கப்பட்டது. சின்ன கோயில், அழகான வடிவம். முருகப்பெருமான் ரொம்ப அழகாக இருப்பார். வள்ளி தெய்வயானி அதை விட அழகு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம 9 வயசு ராமலிங்கம் அங்கே போயிட்டார். கந்தகோட்டத்து பெருமானை பார்க்கிறார். ஆகா, முருகா முருகா, 9 வயசுல முருகன் ஆட்கொண்டான். 6 ஆண்டு ஆன அதிலே என்னை ஆண்டாய் அப்படின்னு பாடுறார். 6 9 வருஷம். 9 வயசுலே கந்தகோட்டத்துக்கு போறார். பெருமானை பார்க்கிறார். தமிழ் கொட்டுகிறது. எப்போ படித்த தமிழ்? எந்த பிறவியிலையோ படித்த தமிழ் கொட்டுகிறது. திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்பருள் திரளோங்கு செல்வமோங்க, எல்லாம் ஓங்க 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 அப்படின்னு அந்த பாட்டு அருமையாக வருது. இந்த பாட்டு போய் சேருது. முருகன் சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு பாட்டும் அற்புதமாக வருது. ரொம்ப படித்தவங்க கூட இப்படி பாட முடியாது. ராமலிங்க சுவாமிக்கு சாமு சித்தர்னு பேர். சாமு சித்தர். அது என்ன சாமு சித்தர்? பல பிறவிகளில் எல்லாவற்றையும் அறிந்து நிறைவாக இப்பொழுது பிறவி எடுத்து அதை உலகுக்கு தரக்கூடிய ஞானிகளுக்கு சாமு சித்தர்னு பேர். அவங்க படிக்க வேண்டாம், படித்தது பூரா உள்ளே இருக்கும். இந்த பாருங்க, இந்த பணம் சம்பாதிக்கிறோம். பணத்தை இப்போ நம்ம போட்டுட்டு தான் போக போகிறோம், கொண்டுகிட்டா போக போகிறோம். 5 பைசா கூட கொண்டுகிட்டு போக முடியாது. ஆனால் நம்ம படித்தோம் பாருங்க, படிப்பு. இந்த படிப்பை நம்ம கொண்டுக்கிட்டே போயிடுவோம். அடுத்த பிறவியிலே இந்த படிப்பு கப்புன்னு வந்து பிடிச்சிக்கும். ஏன் தெரியுமில்ல? மற்ற இன்பங்கள் எல்லாம் உடம்புக்கு, இந்த அறிவு மட்டும் ஆன்மாவுக்கு. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. இந்த அழியாத ஆன்மா இந்த அறிவை கொண்டுகிட்டே போகும். இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா 7 பிறவியிலையும் அது உங்களை விடாது. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமாப்புடைத்து திருவள்ளுவர் பேசுகிறார். அதனால எப்போவோ படித்த படிப்பு இந்த குழந்தைக்கு வந்தது. இவர் சாமு சித்தர் என்றார்கள். கந்தகோட்டத்திலே முருகனுக்கு முன்னால் இவருடைய வாழ்க்கை தவ வாழ்க்கை, சிவ வாழ்க்கை, ஞான வாழ்க்கை, சித்த வாழ்க்கை தொடங்கிவிட்டது. 9 வயதிலே கந்தகோட்டத்திலே போய் நின்றார், பாடினார். எத்தனை பாட்டு! அதை பற்றி ஒரு செய்தி கூட சொல்கிறார்கள். அவர் போன இடத்துலையோ பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு பாட்டு சொன்னாங்களாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், இப்படின்னு உலக நீதின்னு ஒரு பகுதி. நல்ல அருமையான பாட்டு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தினம் படின்னு அர்த்தம்.
ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், யாரையும் தவறு சொல்லாதே. நான் எப்போ அடுத்தவனை பார்த்து அவன் முட்டாள்னு சொல்றனோ, ஒரு விரல் அவன் பக்கம் போனா 3 விரல் என் பக்கம் திரும்பி நிற்கிறே. என்னை 3 முறை நான் தேர்வு செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தவனை பற்றி தப்பு சொல்ல வேண்டும். நம்மளாம் ஒன்று செய்கிறோம் தெரியுமா? நம்ம செஞ்ச காரியங்களுக்கு வக்கீலா மாறுறோம், அடுத்தவன் பண்ற காரியங்களுக்கு நீதிபதியா இருக்கிறோம். நம்ம பண்ண காரியத்தை நான் தான் சரின்னு வாதாடுறோம், வக்கீல். அடுத்தவன் பண்ண காரியத்தை நல்லது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்றோம், நீதிபதி. இது நம்ம பழக்கம். இது வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். இதை கேட்டார் வள்ளற் பெருமான். வேண்டாம் வேண்டாம்னு சொல்றத மாற்றி வேண்டும் வேண்டும்னு சொல்றாப்புல பாடணும் அப்படின்னு அந்த குழந்தை மனசு 9 வயசு குழந்தை அவ்வளவுதான் பாட ஆரம்பிக்கிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உன்னையே நினைக்கக்கூடிய சான்றோர்கள் உறவு எனக்கு வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். நம்ம இன்னைக்கு அதான் செய்கிறோம். உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசி, கடவுள் மட்டும் நம்ம மனசில் நினைச்சது அடுத்தவனுக்கு தெரிகிறாப்புல பண்ணி விட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாரும் மாட்டிக்கிடுவோம். நம்ம உள்ள ஒன்று வெளியில் ஒன்று. அப்படிப்பட்டவனோட நான் சேரக்கூடாதப்பா. யாரு கேட்கிறா? வள்ளலார் கேட்கிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை வரும் எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொடுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில், சென்னைக்கு கொடுத்த அருமையான பட்டம் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. எத்தனை வேண்டும் கடவுளே, எனக்கு இதெல்லாம் வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நான் நோயில்லாமல் வாழ வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். பெண்ணை மறக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும். எத்தனை பாட்டு! ஒவ்வொரு பாட்டும் அப்படி அற்புதம். ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும். ஒருத்தங்கிட்ட போய் குடுன்னு நான் கேட்கக்கூடாது. எவனாவது கேட்டா நான் கொடுக்காம இருக்கப்படாது. ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும். என்னிடம் ஒருவர் ஈது இடுவென்ற போது அவருக்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். நீ என்னை விட்டு போகக்கூடாது. நீ என்றும் என்னை விடா நிலையும். நான் என்றும் உன் தனை விடா நெறியும். அயலார்கள் நிதியொன்றும் நயவாத திடமும். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படப்படாது. எல்லாம் யார்கிட்ட கேட்கிறார்? 9 வயசு புள்ள கேட்குது. நமக்கு 90 வயசானா கூட கேட்கறதுக்கு மனசு வரல. இதெல்லாம் வேண்டும். தாயொன்று சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. இவர் என்னைக்கு பாட ஆரம்பிச்சாரோ கந்த கோட்டம் அன்னியிலிருந்து மகாலட்சுமி கடாட்சத்தோட திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரளோங்கி செல்வமோங்கி அருமையா இருக்கு. இன்னைக்கு சாமி 9 வயசுல பாடினார். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போறது அவருக்கு பிடிக்கல. இந்த படிப்பு சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்பு அல்ல. அது என்ன சந்தை படிப்பு? எதுக்கு சார் படிக்கிறான்? படிச்சதான் சார் கல்யாணம் பண்ணுவாங்க. இவ்வளவு படிச்சா இவ்வளவு டவுரி சொல்றமா இல்லையா? எம்காம் படிச்சா இவ்வளவு, எம்ஏ படிச்சா இவ்வளவு, எம்பிபிஎஸ் படிச்சா இவ்வளவு, ஐஏஎஸ் ஆனா இவ்வளவு. நம்மளை விற்கிறதுக்காகப்பட்ட படிப்பு சார் இதெல்லாம். சந்தை படிப்பு, நம்ம சொந்த படிப்பல்ல. படிக்க மாட்டேன்ட்டார். இவங்க அண்ணாருக்கு கோபம் வந்துருச்சு. அண்ணார் பேரு சபாபதி பிள்ளை. ரொம்ப கோபம். அநியாயமா இருக்கு இந்த பையன் பண்றது. அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நாளைக்கு அண்ணன் கெடுத்து விட்டான்னு சொல்லுவாங்களே. அவர் மனைவி பேரு பார்வதி. பார்வதி, இந்த ராமலிங்கத்துக்கு சோறு போடாது, வீட்டை விட்டு விரட்டு. 9 வயசு. இப்போ கொஞ்சம் கூட வச்சுங்களேன், ஒரு 13-14 வயசு இருக்கும், அவ்வளவுதான் அதிகபட்சம். அதுவே வீட்டை விட்டு விரட்டு. இவனுக்கு சோறு போடாத, படிக்காத பிள்ளை வேண்டாம். வேற வழி இல்லை. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டார்.
அத்தனை பேருக்கும் எத்தனையோ காலம் சோறு போட போகிற வள்ளலாருக்கு அவங்க அன்னார் சோறு போடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார். அன்னைக்கு கண்ணீர் வருது. அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எங்கே போய் சாப்பிடும்? ராமலிங்கம், ராத்திரிக்கு பின்கதவை திறந்து வச்சிருக்கிறேன், சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், அண்ணனுக்கு தெரியாமல் வந்து சாப்பிட்டு போயிரு தம்பி. ஒருவேளை சாப்பாடு ராத்திரிக்கு ராத்திரி, ஒருவேளை சாப்பிட்றவனுக்கு யோகின்னு பேர், 2 வேளை சாப்பிட்றவனுக்கு போகி இன்பத்தில் இச்சை உள்ளவன், 3 வேளை சாப்பிட்றவனுக்கு ரோகின்னு பேர். ஒருவேளை சாப்பாடு ராத்திரிக்கு ராத்திரி. சரி அண்ணி போயிட்டார். எங்கெங்கேயோ சுத்துறார், எல்லா இடத்துக்கும் போறார். திருவொற்றியூர் பெருமானுக்கு முன்னால போய் நிற்கிறார், திருவாசகம் பாடுறார். இவர் பாடின பாட்ட பாடலை திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர் ஆனமையினாலே திருவொற்றியூர் கோயில்ல போய் சிவபெருமானை பார்த்து, என்னால் அறியா பதந்தந்தாய் யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னால் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியரோடும் கூடாது என் நாயகமே, பிற்பட்டிங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. எல்லாம் திருவாசகம். கண்ணீர் கொட்ட பாடுகிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் போனார். எல்லா இடத்துக்கும் போயிட்டு ராத்திரிக்கு வீட்டுக்கிட்ட வருவார், வந்து உட்காருவார், சாப்பிடுவார், அப்படியே போயிடுவார். ஒரு முறை திருவொற்றியூரில் ரொம்ப நேரம் நின்றுட்டார். திருவொற்றியூர் அம்பாளுக்கு வடிவுடை மாணிக்கம்னு பேர். வடிவுடை மாணிக்க மாலை என்று ஒரு அழகான மாலை வள்ளலார் பாடியிருக்கிறார். அம்பாளை பார்த்தாரா, பாடினாரா, அப்படியே நின்றுட்டார், தன்னை மறந்துட்டார். ராத்திரி தாமதமாக வந்தார். எப்பவும் சாப்பாடு வைக்கிற இடத்துல சாப்பாடு இல்லை, வீட்டில் பின்பக்கத்தில். சரின்னு படுத்துட்டார். பசி பரவாயில்ல, படுத்துட்டார். திடீர்னு ராத்திரி 11 மணி இருக்கும், யாரோ தட்டி எழுப்புறாங்க, ராமலிங்கம் ராமலிங்கம் எந்திரி. முழிக்கிறார். என்னப்பா சாப்பிடாம படுத்துட்டியே? அண்ணி வந்து நிற்கிறாங்க. அண்ணி இந்த இடத்துல காணோம், நான் சாப்பிடலை, இந்த அந்த பக்கம் வச்சிருக்கேன். அப்பா கொண்டாந்து சாப்பாடு போட்டா இலை போட்டு வடை, பாயாசம், அப்பளம், சாம்பார், மோர் குழம்பு, ரசம், வத்த குழம்பு எல்லாம். அண்ணி என்ன விசேஷம்? எல்லாம் விசேஷம், நல்லா சாப்பிடு. சாப்பிட்டார். முடிஞ்சது. அண்ணி உள்ளே போயிட்டாங்க. இவர் படுத்தார், தூங்கிட்டார். கையெல்லாம் கமகமன்னு வாசடிக்குது. விடிகாலம் 5 மணி. திரும்ப அண்ணி வந்து எழுப்புறாங்க. ராமலிங்கம் ராமலிங்கம். என்ன அண்ணி, ராத்திரி சாப்பிடாம படுத்துட்டியாப்பா? அண்ணி என்ன சொல்றீங்க? இந்த அருக்கே உனக்கு வச்ச சாப்பாடு. அண்ணி நீங்க ராத்திரி, நானா ராத்திரியா? நான் ராத்திரி படுத்த வைப்பத்தானையா எந்திரிக்கிறேன். புரிஞ்சு போச்சு. யாரு சோறு போட்டா? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு எவ சோறு போடுறாளோ, கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு எவள் சோறு போடுகிறாளோ, அந்த வடிவுடை மாணிக்கம் சோறு போட்டாள். எனக்கு பசிக்குதுன்னு அம்பாள் சாப்பாடு போட்டாள். இதையெல்லாம் பாடுறாரு. அன்றொரு கால் நம் பசி கண்டு அந்தோ தரியாது நன்று இரவில் சோறளித்த நற்றாய்கான். எனக்கு பசிக்குதுன்னு அவ சாப்பாடு கொண்டு ஓடி வந்தாளே. நல்லா கேளுங்க. கடவுளுடைய திருவடிகளை மனத்தில் வைத்து அன்னையை வழிபட்டால் உங்களுக்கு சோறு போட அவள் காத்து கிடக்கிறாள். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து மாணிக்கவாசக பெருமான். பால் கேட்ட குழந்தைக்கு பார்க்கடல் கொடுத்தவர் சிவபெருமான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். சாப்பாடு போட்டது பராசக்தி. கண்ணீர் வந்தது. அம்பாளை கும்பிட்டார். முடிஞ்சுது. அவங்க அப்பாவுக்கு திதி வந்தது. அப்படி திதி கொடுக்கிற பொழுது அவங்க அன்னார் மட்டும் உட்கார்ந்து திதி கொடுத்துட்டார். அன்னைக்கு சாப்பிட உட்கார்றார். அன்னியார் சாதம் பரிமாறுறாங்க. அந்த காலத்தில் மனைவி தான் கணவனுக்கு சாப்பாடு பரிமாறுவாள். அப்படி பரிமாறுற பொழுது திடீர்னு இலையில ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தது. நிமிந்து பார்க்கிறார். அன்னியாருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது. சபாபதி பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை. இதென்ன இவ அழுறா? கட்டின பொண்டாட்டி. என்னன்னு கேட்டாராம். ராமலிங்கம் பாவம், எங்கே நிற்கிறானோ, எங்கே சாப்பிட்றானோ, இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு திதி, அந்த பிள்ளை எங்கே நிற்கிறானோன்னு அந்த அம்மா கண்ணீர் விட்டா. கூட பிறந்தவர் கண்ணீர் விடலை, எங்கே இருந்தோ வந்த ஒரு புண்ணியவதி ராமலிங்க வள்ளலாருக்காக கண்ணீர் விட்டாள். உடனே இவருக்கு மனசு உருகிருச்சு. சரி, ராமலிங்கத்தை வர சொல்லு. என்ன செய்யணுங்கிற?
மேலே மாடியில் அவனுக்கு ஒரு அறை ஒழிச்சு கொடுங்க, சரி. ஒரு கண்ணாடி வைங்கோ, சரி. ஒரு நாற்காலி போடுங்க, அவன் நிம்மதியாக இருப்பான். அவனை படிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க, அவன் இன்னி படிக்க என்ன பாக்கி இருக்கு, சரி, உன் விருப்பம். ஒரு வழியாக ராமலிங்கம் உள்ளே வந்துட்டார். மாடி, வீராசாமி பிள்ளை தெரு, 7 கிணறு. மேலே மாடியில் ஒரு அறை, அந்த அறையில் ஒரு நாற்காலி, நாற்காலியில் வள்ளற்பெருமான் உட்காருவார். எதிர்த்தாப்புல கண்ணாடி, இந்த கண்ணாடியை பார்த்து தியானம் பண்ணுவார். கண்ணாடியில் என்ன தெரியும்? திருத்தணி முருகன் காட்சி கொடுக்கிறான். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் தெரிகின்றன, திகழ் கடப்பன் தார்கொண்ட தோள்கள் தெரிகின்றன, கார்கொண்ட வன்மை தணிகாசலம் கண்ணுற்றது. திருத்தணி முருகன் காட்சி கொடுக்கிறான். என்ன சார் கதை பண்ணுறீங்க? அது எப்படி சார் காட்சி கொடுப்பான்? இப்போ நான் கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறேன், என்னுடைய சட்டை தெரியும், சட்டையை கலட்டி விட்டா பனியன் தெரியும், பனியனையும் கலட்டி விட்டா என்னுடைய உடம்பு தெரியும், இந்த உடம்பையும் உடம்பை கலட்ட முடியாதோ, கலட்டி விட்டா என்ன தெரியும்? உடம்புக்குள்ளே இருக்கிற நினப்பு தெரியும். நினப்புத்தான் வள்ளலாருக்கு முருகன். மனசுக்குள்ளே இருக்கிற முருகன் வெளியில் தெரிந்தான். இங்கே உள்ளே இருக்கிற முருகப்பெருமானை எதிர்த்தாப்புல கண்ணாடியில் பார்த்தார். இந்த உடம்பையும் கலற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் ஆனமையினாலே உள்ளே இருக்கக்கூடிய முருகனை எதிர்த்தாப்புல பார்த்தார். கார்கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே. ஒரு தரம் பாடுறார், திருத்தணி பெருமானே, எனக்கு கனவிலையாவது காட்சி கொடுக்கப்படாதா? நான் என்ன அவ்வளவு பாவியா? ஒருவேளை கனவுல நீ காட்சி கொடுத்தா இந்த பாவி கண்ணு பற்றும், கண்ணேறு வந்துரும்னு காட்ட மாட்டேங்கிறியா? பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை ஈதோ. விண்ணேறும் அறிமுதலோர் கரிய ஞான விளக்கே, என் கண்ணே மெய் வீட்டின் வித்தே, தன்னேறு பொழில் தணிகை மணியே, ஜீவ சாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. தணிகை மலையை சாரேனோ, சாமி அழகை பாரேனோ, பிணிகை அறைய பேரேனோ, பேரான்பு கூறேனோ. இந்த திருத்தணி பெருமான் கிட்ட இவருக்கு எவ்வளவு காதல் தெரியுமா? செரு தணிந்த இடம் திருத்தணி. திருத்தணியை விடாமல் வழிபட்டால் இந்த கோபம், ஆத்திரம், சண்டை, தீவிரவாதம் எல்லாம் குறைஞ்சிடும், இல்லாம போயிடும். ஏன்னா அது போர் இல்லாம இருக்கிற தனிந்த இடம், அமைதியான இடம். எதிர்த்தாப்புல என்ன தெரிஞ்சது? கண்ணாடியில கார்கொண்ட வன்மை தணிகாசலன் தெரிஞ்சது. கொஞ்ச காலம் ஆச்சு. அவங்க அன்னார் சபாபதி பிள்ளை சொற்பொழிவாற்ற போகணும். சோமு செட்டியார் வீடுன்னு ஒரு வீடு. சோமு செட்டியார் வீட்டில் ஊரில் உள்ளவங்கெல்லாம் கூடி உட்கார்ந்து ராத்திரிக்கு 8லேருந்து 10 வரைக்கும் நல்ல செய்திகளை கேட்பார்கள். அதெல்லாம் ஒரு நல்ல காலம். நம்ம 8லேருந்து 10 என்ன பண்ணுறோம்னு நமக்கே எல்லாருக்கும் தெரியும். ஊர் மக்கள் பூரா சேருவாங்க. எல்லாம் பெரிய புராணம், கம்பராமாயணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம். கடவுளை பற்றி நினச்சி தூங்கினா தூக்கம் நிம்மதியாக வரும், இல்லைன்னா தூக்கம் கண்டவாகில் போகும், கனவு வந்துடும். இப்போ சோமு செட்டியார் வீட்டில் இவர் பேசணும். இப்படி பேசுறதுக்கு தயார் பண்ணிவிட்டார். சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, முடியலை, பேச முடியலை. என்ன செய்யலாம்? அன்னியார் சொன்னார்கள், நம்ம ராமலிங்கத்தை போய் ஒரு 10 பாட்டு படிச்சுட்டு வர சொல்லுங்க. அந்த காலத்தில் எப்படி தெரியுமா? சபாபதி பிள்ளை பேசுவார். அந்த பேச்சுக்கான பாட்டுக்களை பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் பாட்டுக்களை வாசிப்பார். ராமலிங்கமே அப்படி சில காலம் செய்திருக்கிறார். இப்போ ஒன்று செஞ்ச, நம்ம ராமலிங்கத்தை அங்கே போய் ஒரு 10 பாட்டை படிச்சுட்டு வர சொல்லுங்க. ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருப்பார்கள். எல்லாருக்கும் அப்புறம் ஒரு ஏமாற்றமாக போகப்படாது, போக சொல்லுங்கள். ராமலிங்கம், நீ போயிட்டு வர்றியா? சரி. ராமலிங்க வள்ளற் பெருமான் அங்கே போனார். ஊரே கூடி உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு அன்னார் வல்ல தம்பி தான் வந்திருக்கார், ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு போவார். தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். வள்ளற் பெருமான் உட்கார்ந்தார். பெரிய புராணத்திலே சம்பந்தருடைய வாழ்க்கை, வேத நெறிதலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருஞான சம்பந்த பிள்ளையார் அழுது 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 உலகை வாழ்வித்தவர்.
அழுதுலகை வாழ்வித்த கவுனியர் குலாதித்த திருப்புகள் பேசுகிறது. அப்படி உலகம் வாழ்வதற்கு தான் அழுதவர் ஞானசம்பந்த பிள்ளையார். திருஞான சம்பந்தரை பற்றி வள்ளலார் பேச ஆரம்பிச்சாரா? திருஞான சம்பந்தர் தானே இவருக்கு குரு. பேச 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 ஊர் மக்கள் எல்லாம் அந்த பேச்சில் ஈடுபட்டு விட்டார்கள். எப்போ பேசுறவன் ஈடுபடுகிறானோ அப்பொழுது கேட்பவர்களும் அந்த பேச்சில் ஈடுபடுவார்கள். அப்படியே கேட்டாங்க. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆகா, ரொம்ப நல்லா பேசிவிட்டார். 2 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கிறார். சோமு செட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கவரில் பணம் வச்சு கொடுத்தார். ராமலிங்க சாமி தலையை சுற்றி எரிஞ்சிட்டு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் சோமு செட்டியார் இங்கே வந்துட்டார். அன்னாரை பார்த்தார் சபாபதி பிள்ளையர். சபாபதி பிள்ளை, 2 விண்ணப்பம் சொல்லுங்க. நேற்று தம்பி நல்லா பேசினாரா? தம்பியா? சேக்கிழாரே பேசினார். பெரிய புராணத்தை தம்பியா பேசினார். தூக்கு சீர்திரு தொண்டத் தொகை விரி வாக்கினார் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதிகுன்றை வாழ் சேக்கிழாரே பேசினார். சபாபதி பிள்ளை, 2 விஷயம் சொல்லுங்க. 1, இனிமே நீங்க வர வேண்டாம், தம்பியை அனுப்புங்க. 2, அதுக்கு தர வேண்டிய பணத்தை உங்க கையில கொடுத்துட்றேன். ஏன்னா உங்க குடும்ப செலவுக்கு வேணும். தம்பிகிட்ட கொடுத்தா தலையை சுற்றி எரிஞ்சிட்டு போயிடுறார். வள்ளற் பெருமானுக்கு பணத்தாசை அப்பவே கிடையாது. தலையை சுற்றி எரிஞ்சிட்டு போயிடுறார். அதனாலே பணத்தை நீங்க வாங்கிக்கிடுங்க, தம்பி பிரசங்கம் பண்ணட்டும். சபாபதி பிள்ளை மனைவியை கூப்பிட்டார். பார்வதி, பாத்தியா, இவன் என் பொழப்பை கெடுத்து விட்டான். ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி, இந்த தம்பி இப்படி இருக்கிறார். அருமையான ஏற்பாடுகள். எல்லாரும் கூப்பிட்டார்கள். சாமி எல்லா இடத்துக்கும் போக மாட்டார், சில இடத்துல மட்டும்தான் சொற்பொழிவு செய்வார். சென்னையில் வாழ்ந்த பொழுது பல நிகழ்ச்சிகள். ஒரு முறை திருவொற்றியூரில் இவர் வழிபாடு பண்ணுறார். நெல்லிக்காய் பண்டார சந்துன்னு ஒரு சந்து. அந்த சந்து வழியாத்தான் இவர் போவார், வந்துடுவார். இந்த சந்நிதி தெரு வழியாக போனார். சந்நிதி தெருவில் ஒரு நிர்வாண சன்னியாசி, எந்த ஆடையும் கிடையாது, உட்கார்ந்துக்கிட்டு இந்த போறவன் வர்றவனை பார்த்து அந்த யானை போகுது, இந்த குரங்கு போகுது, இந்த ஆந்த போகுது, மனுஷன் போகுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார். பகல் பூரா தூங்கிவிட்டு ராத்திரி பூரா எவன் தலையை தடவலாம்னு நினைக்கிறான் பாருங்க, இவன் தான் ஆந்தை. பழிக்கு பழி வாங்கலான்னு நினைக்கிறான் பாருங்க, இவன் தான் யானை. நயவஞ்சகமாக நிற்கிறான் பாருங்க, அவன் தான் நரி. சுமையா சுமக்கிறான் பாருங்க, அவன் தான் கழுதை. ஒவ்வொருத்தனையும் அவனுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல இந்த நிர்வாண சாமியார் பேரு வச்சு 6 அறிவு மனுஷனை 5 அறிவு விலங்காக்கி சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் நிர்வாணமாக உட்கார்ந்துருக்கார். அந்த தெருவில் ராமலிங்க சுவாமி அன்னைக்கு போனார். எந்த தெரு? சந்நிதி தெரு. ராமலிங்க சாமியை பார்த்த உடனே அந்த அந்த நிர்வாண சாமி வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டாராம். இதோ உத்தமமான மனிதன் போகிறான். என்ன அர்த்தம்? மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தானே மானா. எங்க குளிக்கிற போது ஒன்றும் போடாமல் குளிக்கிறோம், மேலே காக்கா பறக்குது, வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டான் இல்லையே. இதெல்லாம் நாய், இது நரி, இது யானை, இது குரங்கு, இதுக்கு எனக்கு என்ன மானம்? ஆனால் இதோ வள்ளற் பெருமான் ஒரு உத்தமமான மனிதன் போகிறான். வேஷ்டியை தூக்கி கட்டிக்கிட்டாராம். சாமி சொன்னாராம், இது பொதுமக்கள் போகிற வழி, இங்கே எப்படி உட்காராதே, போயிட்டார். அந்த சாமி அதை விட்டுட்டு போயிட்டார். 1849 தொழுவூர் வேலாயுத முதலியார்னு ஒருத்தர். அவர் ரொம்ப படித்தவர், உண்மையிலே நிறைய படித்தவர். அவர் என்ன பண்ணார், 100 பாட்டு எழுதியிருக்கார். அந்த பாட்டை எழுதி எடுத்துக்கிட்டு சாமிகிட்ட வந்துட்டார். ராமலிங்க சுவாமிகிட்ட பாட்டை காமிச்சார். இது சங்க காலத்து செய்யுள். சாமி வாங்கி படித்து பார்த்தார். இல்லையே, தெரியலையே, யாரோ ஒரு கற்றுக்குட்டி பாடியது. இது சங்க செய்யுள் அல்ல, ஒரு கற்றுக்குட்டி பாடியது. அவர் காலில் விழுந்துட்டார். சாமியை நான் தான் பாடினேன், தெரியுதே, இது சங்க செய்யுள் அல்ல. இந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் இவருக்கு பக்தரானார், தொண்டரானார், அடிமையானார், திருவருட்பாவை பதிப்பித்தார். வள்ளலார் வாழ்க்கை திருவருட்பாவோடும் திருவாசகத்தோடும் இணைந்தது. வள்ளற் பெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் உள்ள தொடர்பு
கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தொடர்பு மாதிரி. வள்ளலாருடைய மந்திரங்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ஆண்டவனுக்கு பெயர் அருட்பெருஞ்சோதி. கடவுள் எப்படி இருக்கிறார்? அருமையானவர், ஆனால் எளிமையானவர். மிக அருமையான கடவுள் நமக்காக எளிமையாக வந்திருக்கிறார். அருமையில் எளிய அழகே போற்றி திருவாசகம். அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதியை வள்ளற்பெருமான் எங்கே இருந்து எடுத்தார்? திருவம்பாவையிலிருந்து எடுத்தார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை. மாணிக்கவாசக பெருந்தகை அரும்பெருஞ்சோதியினார், வள்ளற்பெருமான் அருட்பெருஞ்சோதியினார். கடவுள் ஜோதிமயமாய் இருக்கிறான், ஒளிமயமாய் இருக்கிறான், அருட்பெருஞ்சோதி. அந்த கடவுளை அடைய வேண்டுமா? ஆமாம், தனிப்பெருங்கருணையினால் அடையலாம். அதென்ன தனிப்பெருங்கருணை? எல்லாரு மேலேயும் அன்பு செலுத்துவது. சாதாரணமாக அன்பு கருணை. அட சொந்தக்காரங்க, ஊரு, நம்ம நாடு, அது பெருங்கருணை. விளக்கமாறு, புல்லு, வாடிய பயிர், அதையெல்லாம் பார்த்து கருணை செலுத்தினால் அது தனிப்பெருங்கருணை. வள்ளலார் எப்படி தெரியுமல்ல? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோடு இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். சோத்துக்கு இல்லாமல் அலைகிறானே, அவனை பார்த்து நான் அந்த பாடுபட்டேன். அதனாலே தனிப்பெருங்கருணையின் மூலம் அருட்பெருஞ்சோதியை அடையலாம். அரும்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதியாயிற்று. திருவம்பாவையில் கேடில் பரங்கருணைன்னு பாடுவார். கேடில் பரங்கருணை தனிப்பெருங்கருணையாயிற்று. ராமலிங்க சுவாமிகள் திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர். அதனாலே அவர் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. 1850. அப்போ வள்ளலாருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 27 வயசு இருக்கும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கலாம், சொல்லலை. ஏனுங்கிறத அடுத்தாப்புல சிந்திப்போம். சரின்னு ஒத்துக்கிட்டார். இவங்க தமக்கையாருடைய பொண்ணு, அவ பேரு தனம்மாள்னு பேர். தமக்கையாருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டார். 1850 காலையில் திருமணம் முடிஞ்சு போச்சு. அன்று இரவு, முதல் இரவு, அந்த தனம்மாள் மனைவி வந்து கீழே உட்கார்ந்துருக்கு. இவர் ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கார். 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. சாமி கையில் ஒரு புத்தகம் வச்சிருக்கார். அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டார். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பாந்தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. பாடிக்கிட்டே இருக்கார். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. இது திருவாசகம். மாணிக்க வாசக பெருந்தகை திருவாய் மலர்ந்தருளிய மலர்வாய் பிறந்த வாசகத்தேன் இந்த திருவாசகம். என்ன சிவபுராணம் முடிஞ்சுது, கீர்த்தி திரு அகவல் முடிஞ்சுது, திருவண்ட பகுதி முடிஞ்சுது, போற்றி திரு அகவல் முடிஞ்சுது, 5ஆம் தலைப்பு திருச்சதகம் முடிஞ்சுது, 6ஆம் தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் முடிஞ்சுது, 7ஆம் தலைப்பு திருவம்பாவை முடிஞ்சுது, 8ஆம் தலைப்பு திரு அம்மானை முடிஞ்சுது, 9ஆம் தலைப்பு திருப்பற்சுன்னம் முடிஞ்சுது. ஒவ்வொன்றா முடிஞ்சுக்கிட்டே போகுது பாட்டு. இவர் பாடிக்கிட்டே இருக்கார், அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. 51ஆம் தலைப்பு அச்சோப்பதிகம் முடிஞ்சுது. திருவாசகம் 658 பாட்டு பாடி முடிஞ்சுது. பொழுது விடிஞ்சுது. இதுதான் முதல் இரவு. வேற எந்த உறவும் கிடையாது. சொல்லப்போனால் இதுதான் தேன் நிலவு. ஏன்? திருவாசகம் ஒரு தேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறு தானந்தம் ஆக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்தை தேன் என்று சான்றோர்கள் சொன்னார்கள். இரவு முழுக்க மனைவியின் கணவனும் வேறு சிந்தனை இல்லாமல் திருவாசக தேனை அருந்துவார்களேயானால் அதை தவிர வேற எதுக்கு தேன் நிலவுன்னு பேர் வைக்க முடியும்? திருவாசகத்தில் ஈடுபட்ட வள்ளற் பெருமான் வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே
கலந்து பாடணுமா, மனசு உருகி உணர்ந்து பாடணும், அதைத்தான் கலந்து பாடணுங்கிறார். கடவுளோடு இரண்டரை கலப்பது மாதிரி திருவாசகத்தோடு இரண்டரை கலக்க வேண்டும். கலந்து பாடினால் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து அந்த திருவாசகம் அப்படி இனிக்குமா. வாட்டமிலா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்ட பொழுதங்கிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும் என்னில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றேன். திருவாசகத்தை கேட்டா விலங்குகள் கூட மன உருகுமே ஐயா. வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெஞ்ஞான நாட்டமுறும், மெஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி வருமே. இந்த மாதிரி ஒரு நூல் உண்டா மாணிக்கவாசக பெருந்தகையே? இப்படி பாடினவர் வள்ளற் பெருமான். திருவாசகத்தில் ஆழங்கால் பட்டவர். வாழ்க்கை முழுக்க திருவாசகம். அதில் வேங்கட ரெட்டியார்னு ஒருத்தர், அவர் வீட்டில் சாமி இருக்கிறார். கருங்குழிங்கிற பகுதி. இதெல்லாம் 1858 ஒட்டிய ஒரு காலகட்டம். கருங்குழியில் இருக்கிற பொழுது அவர் உட்கார்ந்திருக்கிறார். நிறைய திருவருட்பா பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு சாயங்கால நேரம் ஒரு 6 மணி 7 மணி வச்சுங்களேன். அந்த வீட்டு அம்மா வர்றாங்க. சாமி, நீங்கள் ராத்திரி முழுக்க உட்கார்ந்து எழுதுவீங்க. இந்த செம்பில் தண்ணி வச்சிருக்கிறேன், அங்கே எண்ணெய் வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெயை விளக்கில் ஊற்றிக்கிடுங்க சாமி, தண்ணி குடிக்க பயன்படுத்திக்கிடுங்க. சரி. சாமி எழுதிக்கிட்டே இருக்கார். ராத்திரி பூரா எழுதுகிறார். காலம்பரை அந்த அம்மா வந்து பார்க்குது, எண்ணெய் அப்படியே இருக்குது, தண்ணியை காணோம். ராத்திரி பூரா விளக்கெரிஞ்சிருக்கு. என்ன சாமி, இதைத்தானம்மா ஊற்றி எரிச்சேங்கிறார். தண்ணீரை ஊற்றி எரிச்சிருக்கிறார். ராத்திரி முழுக்க விளக்கெரிஞ்சிருக்கு. பாடுறார், நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. பெருமானுடைய சந்நிதி, அதனாலே நெய் விளக்கு மாதிரி நீர் விளக்கும் எரிந்தது. செய்விளக்கும் புகழுடைய சென்னை நகர் நண்பர்களே, செப்ப கேளீர். நான் சொல்றேன், நெய் விளக்கே போன்று ஒரு நீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. சாமியுடைய பாட்டுக்களுக்கு திரு அருட்பான்னு பேர் வச்சாங்க. ஆறுமுக நாவலர் அது வேண்டாம்னு சொன்னார். இது அருட்பான்னு சொல்லக்கூடாது. ஆறுமுக நாவலர் மிக உயர்ந்தவர், பெரிய சான்றோர், தமிழுக்கும் சைவத்துக்கும் பெருந்தொண்டு செய்த புண்ணியவான். அவருக்கு என்ன வருத்தம், நால்வர் பெருமக்கள் பாட்டுத்தான் அருட்பா, மற்ற எல்லாத்தையும் அருட்பான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நாளைக்கு இது தொடரும். எல்லாருடைய பாட்டு அருட்பான்னு போடுறதுக்கு சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால அவர் என்ன பண்ணினார், இந்த ராமலிங்க சுவாமியினுடைய பாடல்களை அருட்பா என்று சொல்லக்கூடாது, இது தவறு. கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டார். வெள்ளக்கார வக்கீல், வெள்ளக்கார நீதிபதி எல்லாம் கோர்ட்டில் கேஸ். காலையில் 9 மணிக்குன்னு வச்சுங்களேன், எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஆறுமுக நாவலரும் வந்து உட்கார்ந்துட்டார், நீதிபதி வந்துட்டார். சரியாக கோர்ட் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு ராமலிங்க சாமி உள்ள வர்றார். உடம்பு முழுக்க போர்த்தி இருப்பார், உடம்பை வெளியில் காட்ட மாட்டார். ஏன் தெரியுமில்ல, அந்த உடம்பு பிரணவமான உடம்பு, பிரணவ தேகம்னு அதுக்கு பேர். அதை காற்றினால் உலர்த்த முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஒரு ஆள் சாமியை ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியலை, எல்லாம் ஒரே வெள்ளையாக விழுகுது. எப்படி இருக்கும் அந்த உடம்பு, அதுக்குள்ளே அடங்காது. உடனே ஒரு குயவன் வந்தான், சாமி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்படியே அவரை மாதிரி மண்ணில் ஒரு சிலையை பண்ணிவிட்டேன். சாமி கையில் கொண்டாந்து கொடுத்தேன். சாமி அதை வாங்கி பார்த்தார். பொன்னான உடம்பை மண்ணாக்கி புட்டியடா, கீழே போட்டு உடைச்சி விட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால இந்த உடம்பு தெரியப்படாதுன்னு சாமி ஒரு வெள்ளை ஆடையை போட்டு போர்த்திக்கிட்டு வருவார். இந்த வெள்ளை ஆடையில் இந்த தலைப்பக்கம் நமசிவாய வாழ்க அப்படின்னு எழுதி ஒரு சின்ன ஏடு வச்சிருப்பாரா உச்சந்தலையில். இதெல்லாம் வாரியார் சுவாமி சொல்கிறார். இதோட கோர்ட்டுக்கு வந்துட்டார் நம்ம வள்ளற் பெருமான். கோர்ட்டுக்குள்ளே வந்தார் இல்லை, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க.
நீதிபதியும் எந்திரிச்சிட்டார். அவர் மேலே கேஸ் போட்டார்ல பெருமையான ஆறுமுக நாவலர், பெரும் புலவர், அவரும் எந்திரிச்சிட்டார். வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. நீதிபதி திரும்பினார், ஆறுமுக நாவலரை பார்த்தார். அவர் வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சாங்க. நீங்களும் எந்திரிச்சிங்களே ஏன்? ஆறுமுக நாவலர் உயர்ந்த சான்றோர், மனசில் ஒன்று வெளியில் ஒன்று பேசாதவர். தெளிவாக சொன்னார், இவர் மிக பெரியவர், இறைவனுடைய பரம பக்தர், அதனால நான் எந்திரிச்சேன். நீதிபதி சொன்னார், அப்போ அவர் பாடின பாட்டு அருட்பா கோர்ட்டில் கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டது. இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்த நிகழ்ச்சிகள். சத்திய தர்மசாலை தொடங்கினார், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். ஒரு முறை இவரை பார்க்கறதுக்கு ஒரு சித்தர் வந்திருக்கார். உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு 4-5 பேர் காத்து கிடக்கிறாங்க. சித்தர் வெளியிலே வரல. உள்ள போய் பார்த்தா சித்தரை காணோம். சாமி சொல்றார், அவர் இந்நேரம் காசியில் இருப்பாருங்கிறார். எப்படி இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு சித்த வாழ்க்கை நம்ம சாமியினுடைய வாழ்க்கை. சாமி வெள்ளாடையோட வந்த சந்நியாசி, வெற்றி கொடி, கையை சாந்தமாக கட்டியிருப்பார். விவேகானந்தர் வீரமாக கட்டியிருப்பார், இவர் சாந்தமாக கையை கட்டிக்கிட்டு நிற்பார். கைகளை கட்டியே நடந்தேன் அப்படிங்கிறார். இந்த சன்மார்க்கம்னு ஒன்று வருது பாருங்க. இந்த சன்மார்க்கம்னா என்ன? ஆண்டவனை 4 விதமாக அனுபவிக்கலாம். ஒன்று, கடவுள் எங்கள் அப்பா, நாம் பிள்ளை, அது சத்புத்திர மார்க்கம், அது நம்ம ஞான சம்பந்தர். 2, கடவுள் தலைவன், நான் தொண்டன், அது நம்ம அப்பர் சுவாமி, அதுக்கு பேர் தாச மார்க்கம். 3, கடவுள் தோழன், நான் தோழன், அது நம்ம சுந்தரர், அதுக்கு பேர் சக மார்க்கம். 4, கடவுள் காதலன், நான் காதலி, அதுக்கு பேர் சன்மார்க்கம், அது நம்ம மாணிக்க வாசகர். வள்ளலார் தன்னை காதலியாக்கி கொண்டார், கடவுளை கணவனாக்கி கொண்டார். மணிக்கத வந்திரவாயோ மரப்பயலாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னே நின் வடிவது காட்டாயோ, தனிக்கரியா பெருங்காதல் பெருகுகின்றதரசே தாங்க முடியாது நீயன் தனித்தலைமைப்பதியே, திணிக்கலையாதியவெல்லாம் பணிக்க வல்ல சிவமே, சித்த சிகாமணியே, என் திருநட நாயகனே. அப்பா, நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்னை மறந்துடுவியா? நீ மறந்தா நான் என்னையா பண்ணுவேன்? உன்னை மறந்துடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன், உன்னான இது. நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாய் எனில் யான் என்ன செய்வேன் எங்குருவேன் எவர் குறைப்பேன் எந்தாய், அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெலாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்றே, இன்னு மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல், இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே. நீ என்ன மறக்கப்படாது, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏய்யா, பெட்டியை கொடுத்த, பெட்டியை திறக்க சாவியை கொடுத்த, நான் சாவியை போட்டு பெட்டியை திறந்து பொருளை எடுக்க பார்க்குறேன், எடுக்க முடியாமல் நீ தாமதிக்கிறியே. இப்படி தாமதிச்சா அரை கணத்துக்கு 1000 கோடியாக வட்டி போட்டு உங்ககிட்ட வாங்கிவிடுவேன். எது பெட்டி, எது சாவி? அருட்பெருஞ்சோதி என்பது பெட்டி, தனிப்பெருங்கருணை என்பது சாவி. இந்த கருணையினாலே அந்த பெட்டியை திறந்தால் இறைவனுடைய ஒளியும் வெளியும் கிடைக்க என்றைக்கும் இன்பத்தோடு இருக்கலாம். பெட்டி இதில் உலவாத பெரும்பொருள் உண்டு, இது நீ பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும். 8 அறியாதேன் என் கையிலே கொடுத்தீர். 8 அறியாத, அது மாணிக்க வாசக சாமி வாக்கு. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை 8 2 அறியேனையே. 8ங்கிறது தமிழில் ஆனா, 2ங்கிறது தமிழில் ஊனா. இந்த ஆனாங்கிறது சிவபெருமானுக்கு அடையாளம், அகர முதலானை. ஊனாங்கிறது பராசக்திக்கு அடையாளம். எனக்கு சிவத்தையும் தெரியாது சக்தியையும் தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம். 8 2 10, அப்படி கூட்டக்கூட எனக்கு தெரியாது, அது இன்னொரு அர்த்தம். ஆ என்பது படைப்பு, ஊ என்பது காப்பாற்றுவது, அகர உகரம், எனக்கு அது கூட தெரியாது. 8 அறியாதேன் என் கையிலே கொடுத்தீர், இது தருணம் அது திறந்தே எடுக்க முயல்கின்றேன், அட்டி செய்ய நினையாதீர். தாமதிக்கப்படாது. அட்டி செய்ய நினையாதீர்,
அப்படி செய்தால் என்ன ஆகும்? அரைக்கணத்துக்கு 1000 கோடியாக வட்டி இட்டு நும்மிடத்தே வாங்குவன் நும் ஆணை மணிமன்றில் நடம் புரிவீர் வந்தருள் வீர் விரைந்தே. மணிமந்தில் ஆடக்கூடிய பெருமானே என் முன்னால் வர வேண்டும். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே. கோடை காலத்தில் மரத்து நிழலில் போனால் எவ்வளவு இன்பமாக இருக்குது. அங்கே இருக்கிற மாம்பழத்தை பார்த்தா எவ்வளவு இன்பமாக இருக்குது. அந்த கனியை சாப்பிட்டா எவ்வளவு இன்பமாக இருக்குது. ஒரு தென்றல் அடித்தா எவ்வளவு இன்பமாக இருக்குது. தீஞ்சுவை தண்ணீரை குடித்தா எவ்வளவு இன்பமாக இருக்குது. அதை விட இறைவன் இனிப்பான். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேன் தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே. நான் கொடுக்கிற மாலையை சூட்டிக்கொள். நடராஜ பெருமான் தான் அவருக்கு கணவன், இவர் தான் மனைவி, தனி நட நாயகன். அவனை பார்க்கணுங்கிறதுக்காக சிதம்பரத்தில் இருந்து வாழ்ந்தவர் பக்கத்தில் உள்ள வடலூரில் வாழ்ந்தார், மேட்டுக்குப்பத்தில் வாழ்ந்தார். பல அருமையான பாடல்களை பாடினார். பெருமாளை பற்றி பாடியிருக்கார். ஆழ்வார்கள் பாடின மாதிரி திருமாலை பற்றி ராமலிங்கசாமி அழகா பாடியிருக்கார். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனீள் சீராய தூய மலர்வாய நேயன் ஸ்ரீராமராமன் எனவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நமவாமனாய நம கேசவாய நமவே. யாரோ ஆழ்வார்கள் பாடின மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. துலுக்கானத்து ரேணுகையை பாடினார், மகாலட்சுமி திருவை பாடினார், விநாயகப் பெருமானை மிக அற்புதமாக பாடினார், முருகனை நிறைய பாடினார், சிவபெருமானை பாடினார், அன்னை பராசக்தியை பாடினார். இதெல்லாம் ஒரு நிலை. அதுக்கும் மேலே வந்த பொழுது நடராஜாவை மட்டும் பாடினார். அதுக்கும் மேலே வந்த பொழுது அருட்பெருஞ்சோதியை மட்டும் பாடினார். உருவாய் அருவாய். உருவிலிருந்து அருவுக்கு போ. முதல்ல பல தெய்வங்களை கும்பிடுறோம். நமக்கு எது பிடிக்குதோ அதை கும்பிடுறோம், அவ்வளவுதான். ஆஞ்சநேயனை பிடிக்கும்னா ஆஞ்சநேயனை கும்பிடுங்க, கடவுள் ஆஞ்சநேயனா காட்சி கொடுப்பார். ராமனை பிடிக்கும்னா ராமனா நினைச்சு கும்பிடுங்க, கடவுள் ராமனா காட்சி கொடுப்பார். சிவபெருமானா நினைச்சா சிவபெருமான் சிவபெருமானா காட்சி கொடுப்பார். உங்க நினைப்புக்கு தகுந்தாப்புல கடவுள். எல்லாம் பாடிட்டு பக்குவம் அடைகிற பொழுது இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நடராஜ வடிவம், கற்பனை கடந்த சோதி, கருணையே உருவமாகி அப்படி காட்சி கொடுக்கும். அதுவும் தாண்டி போயிட்டா வெறும் ஜோதி தான் தெரியும். வாழ்க்கையில் மனிதன் அடைய வேண்டிய ஒவ்வொரு நிலையையும் காட்டியவர் வள்ளற் பெருமான். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். என்ன வேணும் கேளு. சிவபெருமான் கேட்டாராம், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அதனால தான் அவருக்கு வள்ளலார்னு பேரு. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதருட்புகளை எம்பியிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். நான் தப்பு பண்ணிட்டா நீ பொறுக்க வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. இப்படி என் சீர் விருத்தம் மட்டுமில்லை, அரிசீர் விருத்தம் மட்டுமில்லை, அழகான கும்மிப்பாட்டு, சந்தப்பாட்டு எல்லாம் பாடினவர் வள்ளற் பெருமான். அப்படியே கவிதை கொட்டுகிறது. குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி. முருகனை பற்றி பாடுகிறார். இன்னொன்று தெரியுமா? அதில் ஞானசம்பந்த பிள்ளையார் முருகனுடைய அவதாரம் என்பதை அப்படியே ஒப்புக்கொள்கிறார் வள்ளலார். நம்ம சைவத்தில் அவதாரம்னு சொல்றது கிடையாது. சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது, முருகனுக்கு அவதாரம் கிடையாது. ஆனால் அவங்க அம்சம் உண்டு என்பார்கள். அதனாலே என்ன பேசுகிறார் தெரியுமா? குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விளைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி
அவன் தோற்றத்தை பாடி ஆடுங்கடி இப்படின்னு சொல்றாரா. அதுல என்ன பண்றாரு, ஞானசம்பந்தரை பாடுற பொழுது சைவந்தழைக்க தலை தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டலை தாண்டி பொய் வந்த நெஞ்சத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. சைவன் தலைக்க தலைத்தான் யாரு, முருகப்பெருமான். ஞான சம்பந்த பேர் கொண்டலை தாண்டி, ஞான சம்பந்தருங்கிற பேர்ல வந்தது முருகப்பெருமான். திருப்புகள்ல பாட்டு வரும். அப்படியே மால அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா அப்படியே பாடுகிறார் வள்ளற் பெருமான். வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் என்னை விட்டோடி தலை வணக்குதேன். வள்ளலே உன்னை பாட பாட என் வாய் மணக்கிறது அப்படின்னு அவர் பாடினாரா. அவரு பாடின பாட்டை பாட பாட நம்முடைய வாய் மணக்கிறது. வாய் மணக்கும், கேட்ட காது மணக்கும், நினைத்த நெஞ்சு மணக்கும். அதுதான் வள்ளலாருடைய புகழ். அவர் நமக்கு என்னென்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் ஒருவரே, அவருக்கு பல வடிவங்கள், சிறு தெய்வ வழிபாடு கூடாது. இந்த அங்கங்க வச்சு பலி கொடுக்கிறோம் பாருங்க, இது சார்பு உடையது அல்ல. கடவுளுக்கு பலி கொடுக்க கூடாது. உயிர் கொலையும் புலை புசிப்பும் செய்யக்கூடாது. உயிர்கொலை பண்றவனும் மாமிசம் சாப்பிடுறவனும் நம்முடைய உறவினத்தார் அல்ல, அவர் புற இனத்தார். அவருக்கு சோறு மட்டும் போடு, வேற ஒன்னும் சொல்லாதே. சாமி எழுதுறார், உயிர் கொலையும் புலை புசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புற இனத்தார். அவர்க்கு பயிர் புறுமோர் பசிதவிர்த்தல் மாத்திரமே புரிக, பரிந்து மற்றை பண்புரையேல் நண்புதவேல் நயப்புறு சன்மார்க்கம் அவர் அடைவளவும் இதுதான் நம்மானை என்றெனக்கு நவின்ற அருள் இறையே. சோறு மட்டும் போடு, வேற ஒன்றும் செய்யாது. உயிர்ப்படி கொடுக்காதே, புலால் உண்ணக்கூடாது. மூணாவது, சாதி வேற்றுமை சமய வேற்றுமை கிடையாது. உலகத்தில் ரெண்டே சாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி, முடிஞ்சு போச்சு. மற்ற சாதியெல்லாம் நம்மளா வச்சது, நம்ம சாதனைகளை குறைப்பது. எந்த ஜாதியும் வேண்டாம், சமயம் வேண்டாம், வேற்றுமை வேண்டாம். அதனால தான் அவருக்கு புரட்சி துறவின்னு பேர். இன்னொன்று சொல்றார் தெரியுமா, காது குத்த வேண்டாம். கடவுள் 9 துவாரம் வச்சானே, காதுலையும் ஒரு துவாரங்கனை போட்டிருக்க மாட்டானா? நீயா எதுக்கு காது குத்துற? காது குத்த வேண்டாம். பசி தவிர்த்தால் பேரின்ப வீட்டுக்கு அது திறவுகோல். சோறுன்னு வந்தவனுக்கு போடையா, சாப்பாடு போடையா. அவன் அயோக்கியனா இருந்தாலும், கொலகாரனா இருந்தாலும், கொள்ளக்காரனா இருந்தாலும், பாவம் வயிற்றுக்கு சோறு போடு. அதுதான் தனிப்பெருங்கருணை. உயிர் இரக்கம், உயிர் இரக்கம் போச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னவர் வள்ளற் பெருமான். கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டாம். சாமியினுடைய கொள்கைகள் இதெல்லாம். ஏன் அவன் முன்னால் எப்படி இருந்தாலும் அப்படி இருந்துட்டு போறா. தாலி வாங்க கூட வேண்டாம். மனைவி இறந்தால் கணவன் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் சாமி எழுதுகிறார். பணத்தை எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும். பணம் புதைக்க சம்மதிப்பீர், பணம் புதைக்க சம்மதியீர். திதி கருமாதி இதெல்லாம் வேண்டாம். இருக்கிற போது அப்பாவுக்கு சோறு போடுங்கள். இறந்த பின்னாலே கருமாதிக்கு செலவழிக்கிறேன், திதிக்கு செலவழிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சாமியினுடைய கருத்துக்கள். முதியோர் வகுப்பு நடத்தினார். வயசானவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சன்மார்க்க வகுப்பு நடத்தினார். திருக்குறள் வகுப்பு நடத்தினார். சாமியுடைய நூல்களுக்கு எல்லையே கிடையாது. சாமியை 11 வகையாக பார்க்கலாம். 1, நூலாசிரியர். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் சாமி எழுதிய நூல்கள். 2, உரையாசிரியர். நூல்களுக்கு உரை எழுதினார். ஒளிவில் ஒடுக்க பாயிர விருத்தி, தொண்டமண்டல சதகத்தின் கடவுள் வாழ்த்து பாடலுக்கு உரை, அதனாலே உரையாசிரியர். 3, பதிப்பாசிரியர். ஒளிவில் ஒடுக்கம், தொண்டமண்டல சதகம், சின்மய தீபிகை, இதையெல்லாம் பதிப்பித்தமையினாலே பதிப்பாசிரியர். 4, சன்மார்க்க விவேக விருத்தி என்ற பத்திரிகை நடத்தினமையினாலே பத்திரிகை ஆசிரியர். 5,
தொழுவூர் வேலாயுத முதலியார் போன்றவர்களுக்கு பாடம் சொன்னமையினாலே போதகாசிரியர். 6 ஞானாசிரியர். திருவருள் ஞானத்தை அத்தனை பேருக்கும் கொடுத்ததுனாலே ஞானாசிரியர். அதுக்கப்புறம் வியாக்கியான கர்த்தர். உலகம் என்ற சொல்லுக்கும் தமிழ் என்ற சொல்லுக்கும் விளக்கம் கொடுத்தவர். அதுக்கப்புறம் சித்த மருத்துவர். நான் இப்போ சொன்ன மாதிரி சீர்திருத்தவாதி, சீர்திருத்தம் செய்தவர். அருட்கவிஞர், திருவருட்பா பாடியவர். அருள் ஞானி, திருவருட்பிரகாச வள்ளலார். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் அவர் கருணைக்கு. சாமி ஒரு முறை வடலூரில் பேசிக்கிட்டு இருக்கார். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பேச்சை நிறுத்தி விட்டார். முன்னால் உட்கார்ந்த ஒருத்தரை பார்த்தார். ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடலாம்? போ, ஆணையை விடுவித்து விட்டு வா. ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை. இந்நேரம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரே. அந்த முன்னால் உட்கார்ந்த ஆள் எந்திரிச்சு ஓடுறார். 4 பேர் என்னன்னு பார்க்கணும்னு பின்னாலே ஓடுறாங்க. கொஞ்ச தூரத்தில் ஒரு தோப்பு. தோப்புக்கு முன்னால் இவர் ஓடுறார். போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு வாயை திறந்துக்கிட்டு நிற்கிது. எப்படிரா ஆச்சரியமாக இருக்குது. இவர் பக்கத்தில் போனார், கும்பிட்டார். ராமலிங்கத்தின் மீது ஆணையை நான் விடுவித்து விட்டேன்னார். பாம்பு வாயை மூடிக்கொண்டு போய்விட்டது. இந்த கூட போனவங்கள்லாம் என்னான்னு கேட்டாங்க. அந்த ஆள் சொல்கிறார், நான் ஒரு மிராசுதார், பக்கத்து ஊரில் இருந்து வடலூருக்கு வந்தேன். சாமியினுடைய பேச்சை கேட்கணும்னு வந்தேன். இந்த இடத்துக்கு வந்த பொழுது சிறுநீர் கழிக்க வேண்டிய உபாதி ஏற்பட்டது. இந்த தோப்பு ஓரத்தில் உட்கார்ந்து சிறுநீர் கழித்தேன். திடீர்னு இந்த பாம்பு எனக்கு முன்னால் வந்து படம் எடுத்துருச்சு. எனக்கு சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. ராமலிங்கத்தின் மேல் ஆணைன்னு சொல்லிவிட்டேன். சொன்ன உடனே அது திறந்த வாயோடு அப்படியே நின்றுச்சு. நான் ஓடி வந்துட்டேன். சாமி இப்போ சொல்கிறார், அது திறந்த வாயோடு நிற்குதே, சாப்பிட வேண்டாமா? அதுக்கு பசிக்காதா? ஒரு வாயில்லாத ஜீவனை எவ்வளவு நேரம் பட்டினி போடுவது? போ, ஆணையை விடுவித்து விட்டு வா. அதனால வந்தேன். அது இந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு வாயை திறந்துக்கிட்டு அப்படியே நிற்குது. இப்பொழுது வந்து விடுவித்து விட்டேன். இது சாமியின் கருணை. தனிப்பெருங்கருணையாக வாழ்ந்தவர் வள்ளற் பெருமான். அவருக்குன்னு தனி மார்க்கம் சன்மார்க்கம். அவருக்குன்னு தனி சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அவருக்குன்னு தனி கொடி சன்மார்க்க கொடி. அவருக்குன்னு தனி மந்திரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அவருக்குன்னு தனி சபை சத்திய ஞான சபை. நிறைவாக அவருக்குன்னு தனியான உடம்பை பிரித்த ஒரு பெரிய தத்துவம். அதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். 1874 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம். சாமி எல்லாரையும் கூப்பிட்டார். கொஞ்ச நேரம் பேசினார். சித்தி வளாக திருமாளிகை ஒரு அறை. அந்த அறைக்கு முன்னால் சாமி நிற்கிறார். வெள்ளாடை துறவி எல்லாரையும் பார்க்குறார். அந்த வெள்ளாடை அன்னைக்கும் போர்த்தி இருக்கார். நான் முன்னால் ஒன்று சொன்னேன். இவருடைய மனைவி தனம்மாள்னு பேர். முதல் இரவன்னைக்கு திருவாசகம் படித்ததோடு சரி, வேறு அவளுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆமாம், ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சார்? இப்படி சன்னியாசியாக இருக்கிற மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏன் நினைச்சார்? ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமி கல்யாணம் பண்ணாங்களாம். முதல் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற பொழுது சிவபெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டார். அது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கும் சிவபெருமான் வந்து இந்த கல்யாணத்தை தடுப்பார், சிவபெருமானை பார்க்கலாமே அப்படிங்கிற ஆசையில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சிவபெருமான் ஏமாற்றி விட்டார். முதலிரவு முழுக்க மனைவியோட திருவாசகம் படித்தார்ல, இவருக்கு முன்னாலே அந்த மனைவி ஆண்டவன் திருவடி அடைந்து விட்டாள். என்ன தெரியுமா பண்ணினார்? இவர் ஒரு துணி போர்த்தி இருப்பார் உடம்புல. அந்த துணியை எடுக்க மாட்டார். அந்த மனைவி இறந்தது தெரிஞ்ச உடனே துணியை கலட்டினார். இதை போர்த்தி அவளை அடக்கம் பண்ணுங்கள். அவளுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அது. அந்த துணி எப்பவும் இவர் போர்த்தி இருப்பார்.
இப்போ கடைசி காட்சி 1874 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சித்தி வளாக திருமாளிகை. எல்லாரையும் பார்க்கிறார். கடை விரித்தேன், கொள்வாரில்லை, கட்டிவிட்டேன். எல்லாருக்கும் சொன்னேன், இந்த மக்கள் கேட்கல, கடையை கட்டிவிட்டேன். வியாபாரம் ஆரம்பித்தேன், பொருள் நயம் தெரியல, பல பேர் வாங்கவில்லை. கடை விரித்தேன், கொள்வாரில்லை, கட்டிவிட்டேன். இதுவரை இந்த உடம்பில் இருந்தேன், இனி எல்லா உடம்புகளிலும் இருப்பேன். நான் உள்ளே சென்று திருக்காப்பிட்டுக் கொள்வேன். கதவை திறக்க வேண்டாம். யாராவது திறந்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டார். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டபடி உள்ள போறார். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லாரும் மகாமந்திரத்தை சொல்கிறார்கள். 1000 முறை அருட்பெருஞ்சோதி பாடிய அருட்பெருஞ்சோதி அகவலுக்கு சொந்தக்காரர் சுவாமி. உள்ள போகிறார். கதவு திருக்காப்பிடப்பட்டது. ராத்திரி 12 மணி. வெளியே உட்கார்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை எல்லோரும் பாடினார்கள். முடிஞ்சது. மறுநாள் காலை 3வது நாள் கதவை திறக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டாரா? திறக்கலை. நம்மால் யாரோ போய் ஒரு தாசில்தார்கிட்ட சொல்லிவிட்டான். சாமியாரை உள்ளே போட்டு பூட்டி விட்டாங்க. புகை வருது, என்னமோ தெரியலேன்ட்டான். தாசில்தார் புறப்பட்டு வந்துட்டார். கதவை திறங்கள். சாமி திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். திறக்க முடியாது. கதவை உடையன்ட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. கதவை உடைத்தார்கள். திறந்தார்கள். கற்பூர வாசம் உள்ள வந்தது. வேற ஒன்றும் கிடையாது. சாமி உடம்பை பிரித்து விட்டார். கற்பூர வாசம் வீசும் பொற்பாம் திருமுகத்தே கருணை கடை கண்ணாட கனிந்த புன்னகையாட பாடியிருக்கார். கற்பூரம் குணந்தெடுக தனித்தோழி, எனது கணவர் வரு நேரம் இது கண்ணேறு கழிப்பாம். என்னைக்கு 1874 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்றைக்கு தைப்பூசத்திலே சாமி உள்ளே திருக்காப்பிட்டு கொண்டு தன்னுடைய உடம்பை 5 பூதங்களாக பிரித்து விட்டார். நம்ம உடம்பு 5 சேர்ந்தது தானே. வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, நீராகி, இந்த எல்லாம் சேர்ந்தா இந்த உடம்பு. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அது தனித்தனியாக பிரியுது. இறந்து போன உடனே இந்த 98.4 நெருப்பு நெருப்போடு சேர்ந்துடும். இந்த மூச்சு காற்று காற்றோடு சேர்ந்துடும். இந்த உடம்பில் இருக்கிற தண்ணி தண்ணியோடு சேர்ந்துடும். மண் மண்ணோட சேர்ந்துடும். வானம் இந்த உடம்பு அடைச்சிக்கிட்டு இருந்த ஆகாச பகுதி ஆகாசத்தோடு சேர்ந்துடும். சாமி என்ன பண்ணார்? எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை காட்டி கொடுக்க மாட்டார். எல்லா உடம்புகளிலும் இருக்கிறார். இன்னைக்கு எல்லா மக்களும் வழிபாடு செய்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று மக்கள் வழிபாடு செய்ய வள்ளலாருங்கிற பெயருக்கு சொந்தக்காரராக திருவாசகம் எழுந்து நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அத்தகைய ஒரு ஞானியாக நமக்காக தோன்றி நம்மோடு வாழ்ந்து இன்னும் நமக்கு அருள் செய்யக்கூடியவர் அருட்பிரகாச